ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாரி தன்னுடைய குழந்தைய அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா கரெக்டாக தாராவும் அவங்களுடைய ஆட்களும் வந்துருந்தாங்க. அப்போ மாரியோட குழந்தைய வாங்கி அவங்க ஒரு மருந்தை கொண்டு அவங்க இந்த குழந்தைக்கு கொடுக்கவும் அந்த குழந்தை அப்படியே தூங்கிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாரி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என் குழந்தை இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் ஒன்றை கூட விட்டுருவேன், ஆனால் உன்னுடைய குழந்தைய விட மாட்டேன், ஏன்னா இது என்னை அழிக்க தேவியாக்கும், அப்புறமா எப்படி நான் இவளை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாரி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ தாராவோட கையில் ஒரு சிகப்பு கலரில் ஒரு துணி எடுக்கிறாங்க. இந்த துணி என்னதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளவங்க ஆள்க கேட்கும்போது, இது வேற யாரோட துணி இல்லை, மித்ராவோட துணி தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவளுடைய கதையை முடிச்சுக்கிட்டு இந்த பழைய தூக்கி நம்ம மித்ரா மேலே போட்டுற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா தலையில் ஒரு துணி சிவப்பு கலரில் கட்டியிருப்பாங்களா, அந்த துணியை தான் தாரா கையில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த துணியை தூக்கி அவங்க கீழே போட்டுட்டு மாரி பக்கத்தில் வராங்க. மாரி பக்கத்தில் வரும்போது அவங்க தாராவோட கையில் ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தையும் வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே மாரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தாரா சொல்கிறாங்க, நான் அப்போ பாதி கதை, அதாவது உன் குழந்தையோட கதையை முடிச்சிருக்கிறேன், இன்னும் மீதி கதையை முடிக்கணும்னா உன் கதையை முடித்தாதான் நான் நினச்சது எல்லாமே நடக்கும். ஆனால் நான் உங்ககிட்ட தோற்று போயிருவேன்னு சொல்லிட்டு நான் பயத்தோடு இருந்துட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ மாறி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என் குழந்தைய இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டே இல்லை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கும்போது, ஒன்றை ஃபஸ்ட்டு விட்டாதானே நீ என்னை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் மாறி பக்கத்தில் வராங்க. வந்ததுமே மாரியோட வயிற்றுல அந்த கூர்மையான ஆயத்தை எடுத்து அவங்க இது பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணினதுமே மாரி அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே தாரா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் அவங்களுடைய ஆட்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மாரி பக்கத்தில் மித்ராவோட அந்த சிவப்பு கலர் துணி மட்டும் அங்கே இருக்குது. மாரி தன்னுடைய குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு எது பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய குழந்தைய நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே அம்மன் 3 மந்திரம் கொடுத்தாங்களா, அது ஞாபகத்துக்கு வருது. இன்னும் ஒரு மந்திரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை மாறி சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய குழந்தைய அவங்க காப்பாற்றிருந்தாங்க. இதுக்கு மேலே குழந்தை இங்கே இருக்கக்கூடாது, இருந்தாய்க்கு தாரா திருப்பியும் நம்ம குழந்தைய ஏதாவது பண்ணிடுவா, இப்போ குழந்தைய நம்ம எப்படியாவது சூர்யா சார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது அம்மன் கையில் ஒரு செயின் இருக்குது. அந்த செயினை எடுத்து தான் கையில் இருக்கிற அந்த வைரத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு டாலர் கணக்காக இருக்குது, அந்த டாலருக்குள்ளே அந்த வைரத்தை மறைச்சி அவங்க தன்னுடைய குழந்தை கழுத்தில் அவங்க மாட்டி விட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா சூர்யாவையும் பூங்குன்றனை தான் காட்டுறாங்க. அப்போ சூர்யாட்ட பூங்குன்றன் சொல்கிறாங்க, மாறி எங்கே போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, மாறி எனக்கு ஃபோன் பண்ணுனா நான் அப்பமே எடுத்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க ரொம்பவே சோகத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, சரி நீங்கள் மாறிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு பூங்குன்றன் சொல்லவும், அப்போ சூர்யா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் போகவே மாட்டேங்குது. சரி சார், உங்கள் ஃபோனோட தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பூங்குன்றனோட ஃபோனை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபோன் ரிங் ஆகுது. அப்போது என் ஃபோனில் தான் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார், ஒரு லேடி உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சுது, அதனால ஃபோனை நீங்கள் இது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்களும் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சூர்யா அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபோன் என்னுடையது, நான் சொல்லாமல் மற்றவங்க யாராவது சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா என்ன, என் ஃபோனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கப்போ, சரி சார் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இந்த விஷயத்த பூங்குன்றவங்க சொல்கிறாங்க, சூர்யா இது வேற யாரோடைய வேலையும் இருக்காது, எல்லாமே அந்த மித்ரா தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மித்ராவை நினச்சிருந்தாங்க. ஆனால் பண்ணினது எல்லாமே தாரா தான், அவங்களுக்கு தெரியாதனால அவங்க மித்ரா மேலே நினச்சிருந்தாங்க. அடுத்து மாறி எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஃபோன் போகவே மாட்டேங்குது, ஆஃப் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாறி நம்ம எங்கே போய் தேடுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டத்தோடு அவங்க ஒரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா மாறி தன்னுடைய குழந்தைய அவங்க தூக்கிட்டு ஒரு வீட்டு வாசலை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட ஃபோனை அவங்க அந்த தரையிலேயே அவங்க எழுதுறாங்க. எழுதிக்கிட்டு, என் செல்லமே நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன், நீ உங்கள் அப்பாக்கிட்டே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி அழுதுகிட்டு திரும்பவும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. கோயிலுக்கு அப்படியே அவங்க தூங்கின மாதிரிக்கே இருந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாரியோட குழந்தை அங்கே இருக்குது, ஃபோன் நம்பரும் எழுதிருக்குது. இந்த ஃபோன் நம்பர் யாரும் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம சரி இந்த இதுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க அந்த ஃபோன் நம்பருக்கு பண்ணவும் இப்போ சூர்யா எடுக்கிறாங்க. யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, இந்த குழந்தைய எங்கள் வீட்டு வாசலில் யாரோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க,
பக்கத்தில் வந்து அந்த ஃபோன் நம்பரை எழுதிட்டு போயிருக்கிறாங்க. இது உங்களுடைய ஃபோன் நம்பரா, உடனே வாங்க அப்படிங்கவும் சூர்யா உடனே நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குன்றன் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒருவேளை அது உங்கள் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து அந்த குழந்தையை கொண்டு கொடுக்கவும் இது என்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி வச்சிருக்கிறாங்க, யார் வச்சாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ பூங்குன்றன் சொல்கிறாங்க இப்போ மாறி தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மாறிக்கு ஏதோ ஆபத்து போலுக்கு, அதான் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி இங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. சரி மாறி எங்கேயும் போயிருக்க முடியாது, பக்கத்தில் தான் இருக்கணும், வாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறியை தேடிட்டு வராங்க. கரெக்டாக அந்த அம்மன் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அங்கே மாறி வந்து தூங்கின மாதிரிக்கு இருக்கிறத பார்த்துட்டு உடனே சூர்யா வந்து மாறி மாறி மாறின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க, கத்தி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ பூங்குன்றன் வந்து அவங்க குழந்தைய வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து மாறியை நம்ம வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சூர்யா சொல்லும் போது பூங்குன்றன் வந்து அவங்க மாரியோட கையை பிடிச்சு பார்க்குறாங்க. பிடிச்சு பார்த்ததுமே வந்து பூங்குன்றன் சொல்கிறாங்க இல்லை மாரியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சூர்யா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் மாரி என்ன விட மாட்டேன், எப்படியா நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து மாரிக்கு தாலி கட்டினதையும் அவங்க கூட இருந்த நாட்கள் எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பவே சோகமாக தான் அந்த கதையை முடித்தாங்க. மாரி வந்து அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பூங்குன்றன் சொல்கிறாங்க. மாரி திரும்பவும் வந்து உயிர் பழைச்சி வந்துருவாங்களா, அடுத்ததான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க. தாரா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் தாராக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும். குழந்தைய மட்டும் எப்படி மாறி காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருப்பாங்க. ஏன்னா வந்து தன்னுடைய அதாவது மாரியோட குழந்தைய வச்சு தான் தனக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் தாரா வந்து ஃபஸ்ட்டு மாரியோட குழந்தையோட கதையை முடித்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த கதை அடுத்ததான் என்ன மாதிரிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சந்திப்போம்.